பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற உற்சாகத்தில் இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெற இருக்கிற 5 மாநில தேர்தல்களில் தீவிர கவனம் செலுத்த துவங்கியிருக்கு. பீகார் வெற்றி பாஜக தொண்டர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கிறதா பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்கும் நிலையில இன்னும் சில மாதங்கள்ல தேர்தல் நடைபெற இருக்கிற மாநிலங்கள்ல இருக்கிற என்டிஏ கூட்டணி கட்சிகளும் உற்சாகத்துல திளைத்து வராங்க. பீகார் தேர்தல் முடிவுகள் மற்ற மாநில தேர்தல்களில் எதிரொலிக்கும்னு தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதெல்லாம் எதுவும் நடக்காது, பீகார் வேற மற்ற மாநிலங்களோட நிலை வேறன்னு எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்களும் குறிப்பிட்டுட்டு வராங்க. பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாடு அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா? காங்கிரஸ் கட்சி அதோட பேர வலிமையை இழந்திருக்கா? காங்கிரஸ் கட்சியோட பலவீனம் விஜயோட நிலைப்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் மேற்கொண்ட அப்புறமா நடந்த முதல் சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றதால பீகார் தேர்தல் வழக்கத்துக்கு மாறா அரசியல் முக்கியத்துவம் பெற்ற தேர்தலா மாறிச்சு. தேர்தல் ஆணையத்தோட கூட்டு சேர்ந்து சிறப்பு திருத்தன்ற பெயர்ல எதிர்கட்சிகளுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களோட வாக்குகளை பாஜக நீக்குதுன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை வச்சாங்க. இருந்தாலும் இந்த சிறப்பு திருத்தத்தை ரொம்பவே கவனத்தோடவே காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடி உள்ளடக்கிய மகாகட்பந்தன் கூட்டணி அணுகுச்சு. நிதிஷ்குமாருக்கு கடுமையான எதிர்ப்பலை இருக்கிறதா நம்பிய மகாகட்பந்தன் கூட்டணி எப்படியும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற கனவுல மிதந்தாங்க. ஆனா மகாகட்பந்தன் கூட்டணி கனவு நனவாகல. பாஜக நிதிஷ்குமார் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவங்களே நினைத்து பார்க்க முடியாத வெற்றியை பீகார் மக்கள் தந்தாங்க. இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழ்நாட்டிலையும் எதிரொலிக்கும்னு சொல்லி அதிமுக தலைவர்கள் உற்சாகத்துல இருந்து வராங்க. பீகார்ல என்டிஏ கூட்டணியோட மெகா வெற்றிக்கு பல காரணங்கள் சுட்டிக்காட்டப்படுது. எஸ்ஐஆர் பணி மேற்கொண்டதால தான் என்டிஏ வெற்றி பெற்றுச்சுன்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் உண்மையான காரணங்கள் பல இருக்கு. தேர்தல் நெருக்கத்துல பீகாருக்கு மத்திய அரசு கொடுத்த பல்வேறு நலத்திட்டங்கள், 75 லட்சம் பெண்களுக்கு நிதி உதவி போன்றவை என்டிஏ கூட்டணிக்கு பெரிய அளவுல கை கொடுத்ததா சொல்லப்படுது. அது தவிர கூட்டணி அமைச்சதுல சாதி கணக்குகளும் கணக்கச்சிதமா இருக்குமாறு என்டிஏ கூட்டணி பார்த்துக்கிட்டதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்கள்ல ஆட்சி செய்து வரும் பாஜக முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள்னு ஒட்டுமொத்த படையுமே பீகார் பிரச்சார களத்துல பாஜக இறக்கி கடுமையா வேலை பார்த்ததும் என்டிஏ கூட்டணியோட வெற்றிக்கு காரணமா சொல்றாங்க. இது ஒரு புறம் இருக்க, மகாகட்பந்தன் கூட்டணியில தொகுதி பங்கீடு முதல் கள பணியாற்றுவது வர ஏற்பட்ட முரண்கள் எல்லாமே அந்த கூட்டணியோட சறுக்கலுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் எஸ்ஐஆர் பணிக்கு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கடுமையா எதிர்ப்பு தெரிவிச்சு வராங்க. பிரதான எதிர்கட்சியான அதிமுக எஸ்ஐஆர் பணிகளை ஆதரிக்குது. எஸ்ஐஆர் ஃபார்ம் நிரப்புறதுல மக்களுக்கு பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களும் இந்த ஃபார்ம் குறித்த சந்தேகம் தீர்க்கிறதுல திணறி வராங்கன்னு அரசியல் கட்சியினரை குற்றம் சாட்டிட்டும் வராங்க. இந்த நிலையில பீகார்ல என்டிஏ கூட்டணி எஸ்ஐஆரால தான் வெற்றி பெற்றுச்சுன்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பேசியிருக்காரு. மற்ற அதிமுக தலைவர்களும் பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றதை போலவே தமிழ்நாட்டிலையும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும்னு உற்சாகமா சொல்லிட்டு வராங்க. தமிழ்நாடு பாஜக தலைவர்களுக்கும் பீகார் தேர்தல் முடிவுகள் இங்க உற்சாகத்தை கொடுத்தே இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் பீகார் வேற தமிழ்நாடு வேற, இங்க பாஜகவோட கனவு பலிக்காதுன்னு சொல்லி சில காரணங்களை சுட்டி காட்டுறாங்க. ஆட்சியை தக்க வைக்க திமுக கூட்டணி தேர்தல் பணியில ஈடுபடும் வேகத்தை அதிகரித்திருக்கும் நிலையில திமுகவிடமிருந்து ஆட்சியை பறிச்சிடணும் அப்படின்ற நோக்கத்துல என்டிஏ கூட்டணியும் தேர்தல் பணிகள்ல வேகம் காட்ட துவங்கியிருக்காங்க. புதிதாக களமிறங்கி இருக்கும் தாவேக ஒரு முக்கிய பிளேயரா இந்த தேர்தலில் இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. நாம் தமிழர் பெறப்போகும் வாக்குகளும் முக்கியமானதா இருக்கு. 4 முறை போட்டியா மாறி இருக்கிற தமிழ்நாடு தேர்தல் களத்துல கூட்டணி பலம், பிரச்சாரம், ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலையை தங்களுக்கு சாதகமா மாற்றுவது உள்ளிட்டவைகளை வைத்தே என்டிஏ கூட்டணியோட வெற்றி தோல்வி முடிவாகும்.